தல சூரி என் தோழன். எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா பாரு. எந்த நேரத்திலையும் கட்டி விட்டு போயிடுவாங்க. வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. रुको जरा सबर करो. நண்பனை விட ஒரு அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நட்புக்கு அது முழு கோழி நிலைமை பார்த்து இல்லை எல்லாம் வீட்டுக்கு வச்சா நாளைக்கு தான் அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோழி வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். பண்ணையிலேருந்தே வாங்குகிறோம் ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரெஷ் ஆயில்ன்ற மாதிரி. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கோழி பிடிச்சி தரப்போகிறார் அண்ணன். பயங்கரமான பண்ணை. இங்கே தான் நம்ம கோழி வாங்க போகிறோம். மொத்தம் 2 கோழி தரமாக இருக்குது. கோழி பேசி 3 ரூபா சொன்னார். 150 ரூபா கேட்க போகிறோம். நாங்கள் அவர்கிட்ட 300 ரூபா சொல்லியிருக்காரு. கோழி 1 கிலோ. நாங்கள் 150 ரூபா பேச போகிறோம். அது ரேட்டு மட்டும் பாருங்கள். கோழி பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெஷ் கோழி ஃப்ரெஷ் சிக்கன் நான் வரப்போகுது. கோழியை வாங்கியாச்சு. அம்பிட்டுதான் சோழி முடிச்சு நாங்கள் எடுத்த வீடியோக்கு அவர் பாவம். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா கோழி ஒரு கழுத்தை முறுக்கி போட்டால் முடிஞ்சுது. அந்த அண்ணன் கட் பண்ணியே போட்டுருக்கலாம். அதை வேற தட்டி விடுறாரு போட்டு. முழு கோழி போட்டுருவோமா? இதாச்சுடா முட்டை அச்சுன்னு வருது. அப்படிதான் சாவலையாது. கோழி சாபம் விட்டுக்கிட்டே வரோம். இவனுக்கு சாவு வராதா? இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இல்ல ஒழுங்கா நான் வந்து இது பண்ணிருந்தேன். ஆறு அடிக்க மாட்டீங்களா? கம்ப்ளீட் vlog-ஆவே பார்ப்பீங்க. ஆறு அடிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் அப்படிதான். better than KFC. இது கொஞ்ச நாள் ஆறு அடிக்க கை வலிக்குதுடா. முன்னாடி எடுத்துட்டு வரேன். இப்படி ஆட்டாம இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்னடா சொல்றதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. உடம்புல சின்ன காயம் கூட இல்ல. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? பார்த்தீங்கன்னா கீழே என்ன மாஸ்டர் அது? கார்ன்ஃப்ளெக்ஸ் இன்னைக்கு வேட்டை தான் போகுது மாஸ்டர். போடுங்க மாஸ்டர். ஓகே மாஸ்டர், போடுங்க மாஸ்டர். KFC இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைல் KFCன்னு சொல்லலாம். இப்படி ஒரு KFC யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ட்ரை better than KFC. இது வந்து ஆல்மோஸ்ட் மக்களே வில்லேஜ் ஸ்டைல் KFC பேருக்கு வந்து காம்படிஷன் தரலாம் இருக்கும் சென்னையில். முக்கியமாக ஃப்ரெஷ்ஷான ஆயில், ஃப்ரெஷ்ஷான சிக்கன். இது பெட்டர் தென் KFC. மறக்காமல் இன்கேஸ் உங்கள் வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு சண்டே டைமில் 12 மணிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள்.
போய் சொல்லலாம் நினைக்கலாம் பேசுவா ஓகே மக்களே, ஊரே உறங்குது ஒரே உறங்குது, ஆனால் நாங்கள் உறங்கல, ஏன்னா கேஎஃப்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே மாஸ்டர், ரெடி ஆயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்துக்கோடா அது கம்மியாக வந்து வேற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் பெட்டர் தேன் கேஎஃப்சின்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அவ்வளோதான் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளோதான் மக்களே. மக்கா ரெடி பண்ணுறோம். மக்கா எப்படி பாருங்க மக்கா. ஓகே மக்கா. ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட ஹோம் மேட் வில்லேஜ் ஸ்டைல் கேஎஃப்சி ரெடி. மறக்காமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி ஒரு கேஎஃப்சி செய்யணும்னா நம்மளோட வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இட்ஸ் பெட்டர் தென் கேஎஃப்சி. ஓ மை காட். மாஸ்டரோட ரிவ்யூவை கேட்க போகிறோம். ஓன் ரிவ்யூ வந்து சொல்லுவார். ஓகே மாஸ்டர், சொல்லுங்க. பக்காவாக இருக்குது. மாஸ்டர் பாருங்க அங்கே வேற லெவல். சரி, வீடியோக்குள்ள நார்மலாக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்து இதோட வந்து இந்த கேஎஃப்சி வீடியோவை முடிச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறோம். உள்ள மக்கள்லாம் இருக்காங்க. ஓகே 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 மாஸ்டர், வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. பெட்டர் தென் கேஎஃப்சியா? இருக்கு. ஓ மை காட், வேற மாதிரி அம்மா சாப்பிட்டு இந்த மாதிரி நான். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம கேஎஃப்சியை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெக்கை கிடச்சிடலாம். உங்களுக்காக ஒரு லெக் பீஸை காட்டுறேன் மாஸ்டர். சும்மா சாப்பிட்டு போங்க எந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க. செம்ம சாப்பிட்டா இருந்தது. நம்ம போயிட்ட பாருங்க, ஃபுல் ஆயில் தான், வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரி மக்களே. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை 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 பை. இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இந்த புளியம் பழம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காயாகவும் இருக்குது, கொஞ்சம் பழமாகவும் இருக்குது. நான் ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸஸ் இப்போ இருக்க காய். ஓகேவா? எப்படி ஒரு சைடாக ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இது வந்து செங்காய். இது வந்து செமையாக டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தை போட்டு உள்ளே போட்டு மென்று சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து செங்காய் சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் அந்த பழம் வந்து காட்டுறேன் இருங்க ஒன்ஸ். ஓகே, இது வந்து நம்ம சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேமராமேனுக்கு கொடுக்க போகிறேன். இதை அது ஜூம் அவுட் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள்.